எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ஒரு டென்ஷன் அப்படின்னா எக்ஸாம் டேல அப்பாப்பா இருக்க தலைவலிப்பா எப்படிதான் சமாளிக்கலதுன்னே தெரியல. ஒரே டென்ஷன் ஆயிடுது, எதனா பதட்டம் ஆயிடுது, என்ன பண்றது ஒன்றும் புரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலை இருக்கும். எப்படி அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றது, எக்ஸாம் சூப்பரா பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்கு போலாமா? நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும், ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஏன் தெரியும்ல, நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நீட் ரிலேட்டடாகவும் ஜேஇ ரிலேட்டடாகவும் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ எழுத போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும் ரிசர்ச் சம்மந்தமான படிப்புகளுக்கும் கியூட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இது தேவைப்படலாம்ல, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அவங்களுக்கும் நாளைக்கு பரவாயில்லடா நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டாண்டா அப்படின்னு உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அருமையான வாய்ப்பும் கிடைக்கும். பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருணும். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டே அன்னைக்கான ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சில்லி மிஸ்டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி விட்டு சும்மா ஜம்முன்னு மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட். இதில் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து லூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரெயின் ஃபாக். சம்டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டி இருக்கும், எழுதிட்டே இருப்போம் பாருங்க, சடன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகும், பிளாங்க் ஆகிடும், என்ன எதுக்காக பிளாங்க் ஆச்சுன்னே தெரியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே போக முடியாம ஸ்டக் பண்ணி வைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக் ஆஃப்டர் ஒன் டஃப் கொஸ்டின் எதனா ஒன்று பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவள் தான் அந்த இடத்துல இருந்து மூவிங்கே இருக்காது, அதே உட்காந்து நோண்டிட்டு இருப்பேன் தவிர அடுத்த கொஸ்டின் போகணும் அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஐடியாவே வராது. ஏதோ வந்து அட்டாக் ஆனால் எப்படி இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. தென் சில்லி மிஸ்டேக் மார்க்கிங் த ராங் ஆப்ஷன்ஸ். கரெக்டாக வந்து கொஸ்டின்ல போட்டிருப்பாங்க, ஏ 1ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு பி தான் ஆப்ஷன் போட்டிருப்பாங்க, ஓஎம்ஆர்ல பார்த்தீங்கன்னா ஏ ஷேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை பார்த்ததுமே பேனிக் ஆயிடுவாங்க. ரைட்டா? இந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவாய்டபிள் மிஸ்டேக்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாய்ப்புகள்லாம் வேண்டாம். அதனால இது எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றத நம்ம நான் வந்து பார்க்கலாம். ப்ராப்ளம் இஸ் நாட் நாலேஜ். ரைட். இதே லோ அக்யூரசி. ஏன் இந்த எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கரெக்டான அக்யூரசி இருக்காது, படிக்கிறப்ப கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டாங்க, ராங் டிசிஷன்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா பைனிக் ஸ்பேன். இதுல காம் மோட்ல நம்ம இருக்கிறதுக்கு எப்பயுமே வந்து கத்துக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா காம் மோட்ல இருக்கிறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்மார்ட் சாய்ஸஸ் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ல நம்மளால இருக்க முடியும். அதனால சொல்யூஷன் என்ன? மென்டல் ரீசெட். ஏற்கனவே இருக்கக்கூடியதை மைண்டை வந்து எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஒன்று ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். அந்த ரீசெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், பிரீத்திங் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்றது. ரைட். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் பிரீத், கண்ட்ரோல் யுவர் பிரீத், கண்ட்ரோல் யுவர் பிரைன் அப்படின்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பழங்காலத்துல இருந்தாலும் சரி இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ்டு என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்தை அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. அது உள்ள போறதையும் உள்ள அப்படி பரவுறதையும் தென் வந்து வெளியில வந்து வர்றதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்குது. அது என்னைக்குன்னு நம்ம அப்சர்வ் பண்ணிருப்போமா? நீங்க பாருங்களேன், ரொம்ப பதட்டமா இருக்கிறப்ப ஸ்பீடா போயிட்டு கட கட கடன்னு உள்ள மூச்சுக்கும் வெளியில விடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மூச்சு காத்தோட பாத்தீங்கன்னா உள்ள போறதையும் வெளில வரதையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணாலே அது டிஃபரெண்ட் பேட்டர்னா இருக்கும். அப்போ அந்த பேட்டர்னை நம்ம கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஷார்ட் பிரீத் பிளஸ் டீப் பிரீத் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அது பார்க்கணும். உள்ள அப்படி நல்லா மூச்சை இழுக்கணும், நிதானமா ரிலாக்ஸ்டா நிதானமா வெளியில விடணும். அந்த மாதிரி அந்த பிரீத்தோட பேட்டர்னை நீங்க உள்ள அப்சர்வ் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்றதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாங் அண்ட் ஸ்லோ எக்ஸேல், ரிலீஸ் ஃபுல்லி அண்ட் ஸ்லோலி. நம்ம உள்ள நல்லா இழுக்கிறப்ப வெளியில புஷ்ன்னு விடக்கூடாது, புரியுதா? நிதானமா எக்ஸேல் பண்ணணும்.
அதை ஒரு 3 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும், தாட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த இடத்துல எந்த தாட்டுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு ரொம்ப காமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயமா இருக்கும். நர்வ்ஸ் வந்து சிஸ்டம் வந்து ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்திங் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் வந்து ஸ்லோவாக பண்ணுறது. யூஸ் பிரீத்திங் ரீசெட் வென் எப்போ பண்ணணும்ப்பா? நீங்கள் கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ள போகிறீங்க. எக்ஸாம் ஹால் உள்ள போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டைமில் பிஃபோர் ரீடிங் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த பிரீத்திங் பேட்டர்னை நல்லா அப்படி 1 2 3 அப்படின்னு உள்ள இன்ஹேல் பண்ணி அடி வயிற்றுல ஸ்டோர் பண்ணி நிதானமாக 1 2 3 4 5 அப்படின்னு நிதானமாக எக்ஸேல் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். அது மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணுறப்ப மைண்ட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். எப்போ? பிஃபோர் ஓப்பனிங் த கொஸ்டின். ரைட். அடுத்தது எப்போ சார் நான் வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுறீங்க, ஒரு கொஸ்டினை பார்த்துறீங்க, பயந்துடுறீங்க, ஐயோ அடுத்ததே போவே இல்லை, அப்படி அதை வச்சுட்டு பிரீத்திங் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க, ரீசெட் பண்ணுங்க, உள்ள இன்ஹேல் பண்ணுங்க, நிதானமாக வந்து மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 2 3 இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறப்ப 1 2 3 4 5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் அது ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணீங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப காமாக கூலாக ஆகிடும். ரைட்டா? தென் வந்து பார்த்தீங்கன்னா படப்படன்னு அடிச்சுக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து கொஸ்டினை பார்த்ததுமே அங்கே உள்ளே போகிறதுமே ஏதாவது ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பிடிச்சிக்கும், அடிச்சு பட்ட கையை வச்சாலே தெரியும் அவங்களுக்கு ஹார்ட் பீட்டு அடிக்கிறது. அந்த மாதிரி ஆன்சைட்டி இருக்கிறப்ப என்ன ஆகும்? காமாக கூலாக அகைன் யூ ஹவ் டு அப்சர்வ் த பிரீத்திங் பேட்டர்ன். ரைட்டா? பிரீத்திங் வந்து இல்லை பேட்டர்ன் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உள்ள இன்ஹேல் பண்ணுறதையும் வெளியில் எக்ஸ்ஹேல் பண்ணுறதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து இன்ஹேல் பண்ணுங்கள், 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். ரைட்டா? ஓஎம்ஆர் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே எல்லாருமே ஒரு 180 கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உட்காந்து பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டையர் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஸ்டின் பண்ணீங்களா, 10 கொஸ்டினுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஓஎம்ஆருக்கு ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆன்சர் 10 கொஸ்டின், ஸ்டே ஃபோக்கஸ், மார்க் கேர்ஃபுல்லி. அந்த 10 கொஸ்டினுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொஸ்டின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டாப் 5 செகண்ட், புட் பென் டவுன் கம்ப்ளீட்லி. ரைட்டா? ஒரு முடிச்சிங்களா? அதை அப்படி கக்கில் வச்சுட்டு அப்படி 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு அடுத்த செட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஃபோக்கஸ் வந்துடும். கண்டினியூ வந்து ஃபீல் வந்து நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ரைட்டா? அதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஓஎம்ஆர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்க்கலாம். 1 மிஸ்டேக், மல்டிபிள் ராங் ஆன்சர். ஏதாவது ஒன்று தவறாக பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்திலேயே நிறைய மிஸ்டேக் சில பேர் பண்ணுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். த டேஞ்சர் லூப், 1 ராங் ஆன்சர், பேனிக் இன்க்ரீசஸ், ஸ்பீட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியாது, கடகடன்னு அடிப்போம், ஏதோ ஒன்று மாற்றி பண்ணுவோம். மூவர் ராங் ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணணும். பிரேக் த லூப் அப்படின்றப்ப 5 செகண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எதனா ஒன்று மாற்றி பண்ணிட்டோம், ஒன்று தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத் பேட்டர்ன் அண்ட் ரீசெட் யுவர் இன்டரப்ட் த பேனிக் சைக்கிள் பிஃபோர் இட் ஸ்பைரல். ரைட்டா? அதனால அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது போனீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம், கண்டினியூஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ரைட்டா? அதே போல் சில்லி மிஸ்டேக்ஸ், எங்கெல்லாம் நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணுவோம், கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணுறப்ப எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆப்ஷன், நாட் கரெக்ட், இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டோம். அதனால என்ன பண்ணும்? கரெக்டாக அந்த பின் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் எங்கே போட்டிருக்கு அதெல்லாம் மார்க் பண்ணணும். நாட், இன்கரெக்ட், ஆல்வேஸ் அண்டர்லைன் தீஸ் வேர்ட்ஸ் பிஃபோர் ஆன்சரிங். ரைட்டா? படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். அதே போல் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எது மீட்டர் கொடுத்துருக்கான், எது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ரைட்டா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிலோமீட்டரில் இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதெல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் கன்வர்ஷன் இருக்குது மாற்றணும், அதெல்லாத்தையும் பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் கீவேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹைலைட் த கோர் கான்செப்ட் பீயிங் டெஸ்டட். ரைட்டா? இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. விச் இஸ் த ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் நாட் த ராங் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க, நாட்னு கவனிக்க மாட்டாங்க. விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க, அதை இன்கரெக்ட், விச் இஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கரெக்டா, இன்கரெக்டா, கரெக்டா, நாட் கரெக்டா, இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? அதனால லூசர் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேப்பரை பார்த்ததுமா ஐயோ இது எனக்கு தெரியலையே, என்ன பண்றதே தெரியலையே, இதே புரியலையே, இதையே சொல்லியிருப்பான், பேப்பர் ரொம்ப டஃபா வந்துச்சு அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர. பட் வின்னர் எப்படி இருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா,
இது தெரியலையா விடு அடுத்தது, இது தெரியலையா விடு அடுத்தது, அடுத்தது ஸ்டே காம் ஸ்கோர் ஸ்மார்ட். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 30 டேஸ்க்கு தான் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ண குழந்தை நிஷாந்த் அப்படின்ட்டு ரொம்ப காமா கூலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் போய் அட்டன் பண்ணாரு. நிறைய பேர் வந்து ரிப்பீட் பண்ணவங்க கூட எடுக்க முடியாத மார்க்கை அவர் எடுத்தாரு. கேட்டா என்னன்னா, சார் இந்த கொஸ்டின் பார்த்தேன், எனக்கு இது பழக்கமே இல்லை, விட்டேன், அடுத்த கொஸ்டின் போனேன், அது பண்ணேன், அடுத்த கொஸ்டின் பார்த்தேன், பண்ணேன், எனக்கு தெரிஞ்சது, அதுக்கு அடுத்த கொஸ்டின் தெரியல, அப்படி எனக்கு இதெல்லாம் தெரியல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அழகா தெரிஞ்சதை மட்டும் அழகா பண்ணிட்டு வந்தேன் சார், மார்க் வந்துருச்சு அப்படின்னு. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, பதட்டத்துல ஐயோ கொஸ்டின் வந்து பெருசா கேட்டானே, கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் டாபிக்ல கேட்டானே, ஜெயில இருந்து கேட்டானே, லென்த்தி கொஸ்டின் கேட்டானே, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துன்னு மழை வருதே, வெயில் அடிக்குதே, காத்து அடிக்குதே, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையில்லாததை அன்வான்டா திங்க் பண்ற மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணாங்க ஆப்பா வச்சுக்கிட்டாங்க. ரைட்டா? அதனால யூ ஹேவ் டு see every obstacle, you have to see the opportunity. ரைட்டா? அப்போ ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இது வந்து நான் ஈஸியா சொல்லிடுறேன், பட் இதை ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லா பண்றதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், புதுசா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணி ரேண்டம்ல பண்றது, தென் ஓஎம்ஆர் கடன்னு இப்போ லாஸ்ட் 15 ரஃப் பண்றது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஆர்ஜிஆர் அகாடமில ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்னு இருக்குப்பா. 1 இயருக்கு உங்களை கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும், பேப்பர் எப்படி இருக்கும், இன்விஜிலேட்டர் எப்படி உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், கரண்ட் வந்து காத்தடிச்சதுன்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்டை பேட்சை வச்சு இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ்டா மார்க் எடுக்க வச்சிருவோம். அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு வருஷம் டிராப் பண்ணா கூட பரவாயில்லப்பா, அடிச்சிருவேன் சீட்டு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிருங்க. 5ஆம் தேதி மேல ஸ்டார்ட் ஆகுது. 1 இயர் கம்ப்ளீட்டா ஆர்ஜிஆர்ல நீங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டி தூக்கிடலாம். அதுக்கு நம்ம டீம் வந்து ரெடியா இருக்காங்க. 5th மே ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? நீங்க அந்த 20ல ஒன்னா இருந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க பேசணுமா, இப்போ படிக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எஸ்ஆர்பி ப்ரோக்ராம்னா என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட பேசணுமா, அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணுமா சொல்லுங்க. அவங்க பேரண்ட் கிட்ட உங்க நம்பர் தரேன். அதுக்கப்புறமா பசங்க கிட்ட பேசணும்னா நாங்க கால் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கிட்ட பேசுறப்ப யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ். எப்படி அந்த ப்ரோக்ராம் இருந்தது, எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஜாயின் பண்ணப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி வந்து இருக்கு, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த மாதிரி ரெடியா இருக்காங்க, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுட்டு நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதே போல ஃபோக்கஸ் வந்து ஓஎம்ஆர் அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷேட் பண்றப்ப கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள ஷேட் பண்ணணும் அப்படின்றத முக்கியமா பார்க்கணும். சும்மா பாதியில ஷேட் பண்றது, அரைகுறையா ஷேட் பண்றது, இல்ல அவுட் ஆஃப் த வந்து சர்க்கிள்ல ஷேட் பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தே ஆகணும். தென் ரீசெக் மார்க்டு ஆன்சர்ஸ், ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின்ஸை போட்டுட்டோம், அந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெக் பண்ணிட்டு தான் வந்து கொஸ்டின்ல வந்து நான் டிக் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு தான் ஓஎம்ஆர்ல நான் ஷேட் பண்ணணும். அப்புறம் ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் இது இல்ல அது மாத்தணும்னா மாத்த முடியாது. ஏன்னா ஓஎம்ஆர் நம்மளுக்கு புதுசா தர மாட்டாங்க. ஓஎம்ஆர் கொடுத்தாங்கன்னா அது ஓஎம்ஆர் தான். ரைட்டா? அதே போல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த யூனிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டா வந்து பண்ணீங்க அப்படின்னா 20 மார்க் உங்களுக்கு ஜம்முன்னு வந்துடும். 20 மார்க் வந்துன்னா 10,000 ரேங்க்கு வந்து மேல போயிடும். ரைட்? ஓகேவா? இதெல்லாம் ரெடியா இருப்பீங்களா? இதெல்லாம் பண்ணிடலாமா? இதெல்லாம் பெரிய கஷ்டமா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்பா. ஆனா இந்த சிம்பிளான மேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி மார்க்கை லூஸ் பண்ணி கவர்மெண்ட் சீட்டை விட்டுருவாங்க. ரைட்டா? இதெல்லாத்தையும் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல நாங்க பார்த்துப்போம். நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். யூ ஸ்டடிட் ஃபார் மந்த். என்ன ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க, சில பேர்லாம் 2 வருஷம் படிக்கிறாங்க, சில பேர்லாம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சுட்டு லாஸ்ட்ல இந்த 3 ஹவர்ல பேனிக்கை விட்டுருவாங்க. அதனால இந்த 3 ஹவர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ப்ரொடக்டிவ் ஸ்கோர் வித் மென்டல் கண்ட்ரோல். அதை மென்டல் கண்ட்ரோல் மூலமா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோரை வந்து ரொம்ப ஈஸியா பண்றது அப்படின்ற டெக்னிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர்ல எஸ்ஆர்பி பேட்ச்ல மார்னிங் ப்ரேயர் அண்ட் ஈவினிங் நைட்டு படுக்கிறப்ப அந்த மெடிடேஷன் எல்லாத்தையும் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா வெளியில தூக்கி அட்டகாசமா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு பண்ணி தருவோம். ரைட்டா? நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் ஏற்கனவே சொல்லிட்டேன், 8695186953. ஸ்டே காம், கோர் ஐ அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க எப்போ நம்புறீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ப்ராசஸ் நடக்கும். அது கண்டிப்பா நல்லா வரும். ரைட்? வாட்ச் பிஃபோர் எக்ஸாம். எக்ஸாம் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா டோன்ட் லூஸ் ஈஸி மார்க்ஸ். ஈஸி மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து என்டிஏ செட் பண்ணாங்கன்னா என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா 100% கொஸ்டின்ஸ் வந்து டஃபா கொடுக்குறது. நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், நியர்லி 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா கொடுக்குறாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஈஸியா 60% வருது? ஆமா,
ஈஸியாக நியர்லி 60% கொஸ்டின்ஸ் வருது. டஃப் அப்போ எவ்வளோ சார் இருக்குன்னா ஒன்லி 5% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் பயம்புறுத்தி வச்சிருப்பாங்க. அதை கூட ரீட் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் பயம்புறுத்தி வச்சிருப்பாங்க அந்த அஞ்சு கொஸ்டினை பார்த்ததுமே பயன்படுத்துற மாதிரி இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் அதை பார்த்ததுமே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, பயந்துருவாங்க. அந்த மாதிரி 5% கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 35% மாடரேட் தான் இருக்கும், மாடரேட் தான். அப்ப அந்த 5% மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த 5% இந்த 35% இந்த மேஜிக்கை யாரு கரெக்டா கிளியர் பண்ணி தட்டுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டை அடிச்சிடறாங்க. இந்த டெக்னிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் டிபிஎஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க. 2027க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. டோன்ட் லூஸ் ஈஸி மார்க்ஸ். சேவ் திஸ் பிஃபோர் யுவர் எக்ஸாம் டே. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்களை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு 20 மார்க் கூடுதலாக எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஷேடிங் பாக்குறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கிள்குள்ள அழகா ஷேட் பண்ணணும், அவ்வளவுதான்ப்பா. ரொம்ப ஓஎம்ஆர்லாம் ஷேட் பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே பயப்படுத்தாது. சர்க்கிள் எங்கே இருக்கோ அந்த சர்க்கிளில் நீ என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணியோ ஆப்ஷனை அதே தான் ஓஎம்ஆர் கொஸ்டினும் ஓஎம்ஆரில் ஆப்ஷனும் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளே அழகாக ஷேட் பண்ணி முடிச்சிரு. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமே கிடையாது. இதெல்லாம் சிம்பிள் மேட்டர், இதெல்லாம் சில்லி மேட்டர், ரைட்டா? அதனால ஆர்ஜிஆர் அகாடமி கூட நீங்கள் ஸ்டே பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 months உங்களுக்கு இந்த நீட்டு, இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ், அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாம் வந்துருச்சு, தென் ரிசல்ட் வரும், கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் மூலயமாவே உங்களுக்கு எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ரைட்டா? அதனால கிளியரா பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்பெஷல் டிபிஎஸ் பேட்ச் ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தோன்னா என்ன சார் ஸ்பெஷல் டிபிஎஸ் பேட்ச்னா ஒரு 16 அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டேவை பிளான் பண்ணி உங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது, உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி உங்களை பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ரோக்ராம் தான் ஸ்பெஷல் டிபிஎஸ் பேட்ச் 2027க்கான. இது 20 ஸ்டூடெண்ட் தான் இந்த பேட்ச்ல இருப்பாங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 20 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கோம். 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சா மட்டும் எப்படி சார் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும்னா கிட்டத்தட்ட 16 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் சப்போர்ட் திஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ். 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் தென் அவங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஹவ் 16 மெம்பர் டீம். இந்த 16 பேருக்கு கிட்டத்தட்ட 1:1 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் சொன்னால எங்கள் பசங்க கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி தருவோம். தென் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். எங்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு டவுட் இருக்கோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நம்ம பண்றப்ப அந்த குழந்தையும் எங்க கூட சேர்ந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கிற குழந்தையா இருந்து உங்க குழந்தை இருந்தது அப்படின்னா, இல்ல உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் கிடைச்சா அந்த குழந்தை பண்ணிட்டோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க இமிடியேட்டா கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. கால் பண்ணுங்க. The deal, we provide the best teacher, you provide the discipline, கமிட்மெண்ட் இஸ் த கரன்சி, ரைட்டா? சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பண்றோம், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டுறோம், அப்படி இல்லைன்னா எங்க சைட்ல ஒரு கமிட்மெண்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை திருப்பியும் ரீஃபண்ட் பண்ணக்கூடிய 100% டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணக்கூடிய உத்தரவாதம் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், சரியா? எதுக்கோ யாரோ உத்தரவாதம் கொடுக்குறாங்க. உங்க குழந்தைய நல்லா கொண்டாந்து உங்க குழந்தைய நல்லா படிக்க வச்சு உங்க குழந்தை கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்டிஷன் இஸ் உங்க குழந்தை நம்ம சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் டிசிப்ளின்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரைட்டா? ஓகே, இந்த சேஃப்டி நெட் அப்படின்னு செக்யூர் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு இல்லைன்னா டியூஷன் ஃபீஸ் நம்ம ரீஃபண்ட் பண்றோம். உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்க போடுறீங்க, நிறைய பேர் கேட்குறதுன்னா ஒரு வருஷம் நாங்கள் போடுறோம் சார், பணம் வாங்குறதா எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னா எங்களுக்கும் பணம் கொடுக்கறது குறிக்கோள் கிடையாது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? குழந்தைய எடுத்துட்டு போய் விடுறோம், நம்ம அமௌண்ட் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், அது ஒர்த்தா இருக்குமா அப்படின்னா எஸ், டெஃபினெட்லி இட் வில் பி ஒர்த் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ரைட்டா? ஏன்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறப்ப யூ வில் கெட் சம் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரப்ப எஸ் ஐ வில் கெட் கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்ற மாதிரி வெளியில வரப்பே யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். வெளில வரப்போ தான் கிடைக்குமானா ப்ராக்டிஸ் டைம்லேயே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகிடுது, ரைட்டா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்களே எங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு பேட்சை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு வந்து பூஸ்ட். ஓகே, பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு நல்லா தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ரிசல்ட்ஸ் எங்களுடைய பழைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராக் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்காக ஒரு பேட்சை வச்சோம் அப்படின்னா
100% வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 90 to 95% வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட் வந்து வந்துடுது. ஏன் அந்த அந்த 5% வந்து கோட்டா எடுக்க முடியலன்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த் சேலஞ்சஸ் வந்துடுது. த்ரூ அவுட் த இயர் வந்து அவங்களால கோஆப்ரேட் பண்ண முடியல. சில பேர் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அதை கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பண்ண முடியாமல் அந்த 2-3% வந்து ட்ராப் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து நாட் 100% ரிசல்ட் வந்து இல்லை. 95% வந்து ரிசல்ட்ன்றது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் ரிசல்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன சார் நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் சொல்கிறாங்க 1000 வாங்கிட்டோம், 5000 வாங்கிட்டோம், 2000 வாங்கிட்டோம், 3000 வாங்கிட்டோம், 500 வாங்கிட்டோம்னா சார் அவங்கெல்லாம் வந்து 30,000 பேர், 40,000 பேர், 50,000 பேரை ட்ரெயின் பண்ணுறாங்க சார். பட் இங்கே ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அது அட்டகாசமாக எஸ்ஆர்பி ப்ரோக்ராமில் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது பெரிய விஷயம். ரைட்டா? இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ரிப்பீட்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் எனக்கு கால் பண்ணுறப்ப ஐயோ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, போன வருஷமே தெரிஞ்சதுதான் இங்கே வந்து நான் போட்டிருப்பேன், தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ரைட்டா? அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அடுத்த வருஷம் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். ஆனால் நான் ஃப்ரீயாக தான் எடுப்பேன். மிஸ்டு கால் இருந்தால் அப்புறமா திருப்பி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.